ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெலகிராமில் போயிட்டு ஃபேண்டசி கிரிக்கெட் வைப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸி. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை கூட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெட் டு ஹெட் 37 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதில் மும்பை இந்தியன்ஸ் 20 முறை வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டஃப் ஃபைட்டு தான். கிரவுண்டு வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சென்னை டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வென்யூ வந்து சென்னை சேப்பாக்கில் தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. லாஸ்ட்டு 6 கேம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 2 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. பிச்சோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெக் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கூடுதல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அதுக்கடுத்து ஆஃப் பிரேக் பவுலர். சைனாமேன் பவுலருக்கு பெருசாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். சைனாமேன் பவுலர் இன்றைக்கி மேட்ச்சில் விக்னேஷ் புத்தூர், அதாவது மும்பை இந்தியன்ஸில் விக்னேஷ் புத்தூர் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சென்னை டீமில் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மேபி அவர் வந்து விளையாண்டார் அப்படின்னா மேபி ஒரு 1 விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பை சான்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, அந்த டீமில் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லெக் ஸ்பின்னர் இன்றைக்கி மேட்ச்சில் கரண் சர்மா இருக்கார். கரண் சர்மா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பவுலர் அத்திரனா கண்டிப்பாக வந்து கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலீல் அகமத் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆப்வியஸ்லி ரவீந்திர ஜடேஜா இருக்கார். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அஸ்வின் இருக்கார். ஸோ 2 பேர் யாரோ ஒருத்தவங்கள உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மெத்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 10 வருஷம்னு நினைக்கிறேன், அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து வின் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேம் வந்து எப்போவுமே லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அது மேபி கண்டினியூ கூட ஆகலாம். ஏன்னா சென்னை வெர்சஸ் மும்பை அப்படின்னு வரும்பொழுது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை தான் எல்லாமே டாமினேட்டாக இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மும்பையை டாமினேட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. வென்யூ வந்து சென்னை. ஸோ சென்னை பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே தான் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்டு தான். எஸ்பெஷலி பத்திரனாக்கு இந்த மேட்ச் வந்து ஃபேவரட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் ஹோம் கிரவுண்ட் சிஎஸ்கே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மற்ற டீம்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்கே கூட எந்த டீம் போட்டி போட்டாலும் சரி, மும்பை, கேகேஆர் அண்டு ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய டீம்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சென்னை அப்படின்னு வரும்போது சென்னை பிச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுவே சிஎஸ்கே அவே கேம்ஸில் போகும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சென்னையோட ப்ளஸ்ஸே அவங்களோட ஹோம் கிரவுண்டு தான். சென்னையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு 14 மேட்சஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 7 கேம்ஸ் வந்து ஹோமில் நடக்கும். அந்த ஹோமில் நடக்கிற 7 out of 7 வின் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி 6 வின் பண்ணிவிடுவாங்க. இதுதான் கான்செப்ட். அவேஸில் தான் வந்து மோஸ்ட்லி சென்னை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60+ ஆவரேஜஸ், அதாவது வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றத வச்சுருக்காங்க. சென்னை சேப்பாக்கில் கொஞ்சம் கடந்த ஒரு 3-4 வருஷமாக ஆவரேஜ்னு பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இந்த சேப்பாக்லேயும் வந்து அதிக முறை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2 இயர்ஸ் பேக் நல்லாவே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அசிஸ்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சென்னைக்கு தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிளியர் ஃபேவரட்ஸ் வந்து சிஎஸ்கே இன்றைக்கி மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எம்ஐ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வருடங்களாக ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்றது லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீக் வந்து அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பத்திரனாவை நான் ஏன் ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் உள்ள பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக யாக்கர் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அகென்ஸ்டாக நிறைய முறை விக்கெட்ஸுகளை விட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக பத்திரனா பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக 2 விக்கெட், ஃபஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட விக்கெட்ஸ்கள் கூட எடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 அல்லது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீகில் கேப்டன் விசி பத்திரனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங்கில் வந்து பார்த்தலாம் ருத்ராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெவன் கான்வே ஆர் ரவீந்திரா 2 பேர் யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். மேபி எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நான் இப்போதைக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லா டீமுக்கும் ஒரு 8 டீம் இருக்குது அப்படின்னா 8 டீம்லேயும் ஃபஸ்ட்டு மேட்சஸ் நடக்கட்டும். ஏன்னா ஒரு 4-5 மேட்சஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா டீமுக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேட்ச் கவர் ஆனால் தான் ஒரு லைனப்ஸ் அப்படின்றது ஒரு பாசிபிள் லெவனை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு யாரும் நல்லா விளையாடுவா, பேட்டிங் செகண்ட் யாரும் நல்லா விளையாடுன்றதை நான் பேட்டில் வைஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு சொல்லுவேன். அதில் சில கணக்குகள்லாம் இருக்குது. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட்டு
லைக் நார்மலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா எல்லா டீமுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்கும் இல்லையா, எல்லா டீமுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும். 11 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. அதை வச்சு இன்டெப்த்தாக ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் யார் நல்லா செகண்ட் பேட்டிங்கில் யார் நல்லா எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் இயர் எப்படி பண்ணாமோ அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேங்களா, நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. ஒரு மேட்ச் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த கிரவுண்டில் 58 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 39 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்கில் 42, செகண்ட் பேட்டிங்கில் 35 சொல்லிட்டு பக்காவான ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. பட் ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக விளையாண்டது கிடையாது. கடந்த 2022 எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடந்த ஒரு 2 வருஷமாகவே வந்து 2022, 23, 24 இந்த 3 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கூட 50 அடிக்கல. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்பயும் வந்து அவர் ஈஸியாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஓவரில் மேபி ஒரு கீப்பிங் கேட்சோ இல்லை ஸ்லிப் கேட்சோ கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இவருக்கு நீங்கள் கேப்டன்சி ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஜஸ்ட் ஆஸ் அ பிளேயராக எடுங்க, இல்லை கிராண்ட் லீக்லனா இவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெவன் கான்வே இந்த கிரவுண்டில் நல்லாவே ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா, அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 முறை வந்து டக் அவுட் ஆகிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் கூட வந்து சம்திங் கேமரா ஒரு டைம்ஸ் ஒர்க் ஆகாது, 2023 நினைக்கிறேன். அந்த டைமில் ரீப்ளே கூட இருக்காது, அந்த டைம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகிருப்பார், இன்னொரு மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிருக்காரு. 2 முறை டக் அவுட் ஆகிருக்காரு அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். பட் அவுட் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அதிக பால் பிடிச்சி கம்மி ரன் இல்லை அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரச்சின் ரவீந்திரா இந்த கிரவுண்டில் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரே மேட்ச்சில் 21 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரீசெண்டாக நல்லா ஃபார்ம்லேயும் இருக்காரு. கான்வே அண்ட் ரவீந்திரா 2 பேருமே வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான். ட்ரெண்ட் போல்ட்டு பவர் பிளேயில் மேபி ஸ்ட்ரைக் பண்ணார் அப்படின்னா 1 விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக இன்னொரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை விக்கெட் கூட விடாமல் ஆடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கான்வே ரவீந்திரா 2 பேர் யாராவது ட்ரை பண்ணி போங்க. நான் வந்து ரவீந்திராவை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் வச்சு சொல்கிறேன். ராகுல் திரிபாதி இந்த கிரவுண்டில் 21 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங்கில் அந்தளவுக்கு பெருசாக ஆடுறது கிடையாது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். சிவம் துபே இந்த கிரவுண்டில் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லேயும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். MS டோனி அவர் விக்கெட் கீப்பிங்கில் மோஸ்ட்லி ட்ரை பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் ரியான் ரிக்கென்டட் இருக்கார், அல்லது டெவன் கான்வே மேபி ப்ளே பண்ணலாம். ஸோ இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். டோனியை ஸ்கிப் பண்ணிடலாம். ரவீந்திர ஜடேஜா இந்த கிரவுண்டில் 33 விக்கெட்ஸ்கள் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 20 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. மேட்ச் வந்து உங்களுக்கு 1 விக்கெட்ஸ் மினிமமாக எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1 விக்கெட் எடுக்கலாம். பிளேயராக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் விசி அவாய்ட் பண்ணிக்கோங்க ரவீந்திர ஜடேஜாக்கு. சாம் கரன் இந்த கிரவுண்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 6 மேட்ச்சில் 7 விக்கெட். ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா சாம் கரனுக்கு நம்ம கேப்டனில் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த கிரவுண்டில் 50 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. சென்னை பிச் அவர் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக 1 விக்கெட் எடுத்துருவார். இல்லை பேட்டிங்கில் கூட ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம், இல்லை ஒரு 1 or 2 கேச்சஸ் கூட பிடிக்கலாம். கண்டிப்பாக இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பங்களிப்பு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்சில் இருக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அசா பைரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதிஷா பத்திரனா இந்த கிரவுண்டில் 8 மேட்ச்சில் 13 விக்கெட்டும். அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச்சில் 5 விக்கெட்டா சம்திங் 6 விக்கெட் நினைக்கிறேன். 2 மேட்ச்சுமே 3-4 எடுத்திருப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் நான் 1 மேட்ச்னு கொடுத்துருக்கேன். கிராண்ட் லீக்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேப்டன்சி கொடுக்கலாம். இந்த கிரவுண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்குது. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. கலில் அகமது ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா கிராண்ட் லீக்ல கேப்டனில் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை போட் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் ப்ராபபிளான ஒரு பிளேயிங் லெவன் பார்த்துலாம். ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கெல்டன் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில் ஜாக்கு ப்ளே பண்ணுவாருன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் என்ன யோசிக்கிறாங்கன்றது தெரியல மேனேஜ்மெண்ட். ஏன்னா பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்டு கன்ஃபார்மாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். மிச்சல் சாண்ட்னர் கன்ஃபார்மாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். ஓகேங்களா, ட்ரெண்ட் போல்ட்டு, மிச்சல் சாண்ட்னர், ரியான் ரிக்கெல்டன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் 3 பேர் கன்ஃபார்ம் ஸ்லாட் ஃபில் ஆகிடுச்சு. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்கா இல்லை கார்பின் போஷ். இந்த 2 பிளேயரில் யாரோ ஒருத்தவங்க தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் ஹர்திக் பாண்டியா அன்றைக்கி மேட்ச்சில் இல்லாததுனால ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக வந்து கார்பின் போஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எய்தர் கார்பின் போஸ் விளையாடல அப்படின்னா வில்ஜாக்கு அவங்க கூட போகலாம். ஏன்னா வில்ஜாக் வந்து ஒரு 2 to 3 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். சிஎஸ்கேல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஓவர்ஸும் வரும், ப்ளஸ் 1 down பேட்டிங்கும் வந்து நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் லைன் அப்ஸை பார்ப்போம். ஏன்னா 1 மேட்சஸ் போனால் தான் வந்து நமக்கே தெரியும் எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது. ரோஹித் சர்மா இந்த கிரவுண்டில் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 29 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. லாஸ்ட் 2024 100 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும்.
பட் ரோஹித் சர்மா நல்லா விளையாண்டார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மேபி இந்த கிரவுண்டில் ஃபேவரபுளாக ஜெயிக்கலாம். ரோஹித் சர்மா விளையாடலை அப்படின்னா, ஏன்னா மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா கிடையாது அண்டு பும்ராவுமே கிடையாது. ஓகே, இவங்க 2 பேருமே இருந்தாலுமே சென்னையை சேப்பாக்கில் வின் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுலேயும் ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, பும்ராவும் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆல்ரெடியே வந்து சிஎஸ்கே ஃபேவரட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா, இதில் ரோஹித் சர்மாவும் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி மேட்ச்சில் இல்லை, பும்ராவும் ஆல்ரெடி இல்லை, ரோஹித் சர்மாவும் எர்லியாக அவுட் ஆகிட்டார் அப்படின்னா, ஸோ அங்கே டீம் அப்படின்றது கண்டிப்பாக டவுன் ஆகிடும். திலக் வர்மாவோ இல்லை கையோ இல்லை போல்ட்டோ யாரோ ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணால் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் கிளியர் ஃபேவரட்ஸ் வந்து சிஎஸ்கே தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா, நோ பும்ரா. ஓகே, ரியான் ரிக்கல்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எப்படி வந்து குவிண்டன் டிகாக்கில் வந்து சேஸ் மாஸ்டரோ அதே மாதிரி ரியான் ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அவர் வந்து கிராண்ட் லீக் கேப்டன்சி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். வில் ஜாக் சொல்லவே தேவையில்ல, போத் இன்னிங்ஸ்லேயும் வந்து நல்லாவே பவுல் பண்ணுவார், பேட்டிங்கும் வந்து நல்லாவே விளையாடுவார். 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 2 to 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இவர் பிளேயிங் லெவலில் இருந்தார்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நேற்றுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவர் போட்டார், 2 ஓவரில் விக்கெட் எதுவும் எடுக்கல, பட் நல்லா தான் போட்டார். அதே மாதிரி பேட்டிங்லேயும் ஒரு 15 ரன் சம்திங் அடிச்சார். அதே மாதிரி ஒரு 15 ரன் அடிச்சு 2 ஓவரில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா இந்த கிரௌண்டில் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 69 ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 73, செகண்ட் பேட்டிங் 65 சொல்லிட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. கிராண்ட் லீக் கேப்டன்சி திலக் வர்மாவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் இந்த கிரௌண்டில் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் சென்னைக்கு அகேன்ஸ்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்ததே கிடையாது. சூரியகுமார் யாதவ் வந்து மற்ற எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டும் நல்லாவே விளையாண்டுருக்காரு. பட் சென்னை அப்படின்னு வரும்போது அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. பட் இந்த பிட்ச் மேபி அவருக்கு சூட்டபிள் ஆகலாம். ஸ்லோயிஸ் விக்கெட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. திலக் வர்மா அல்லது சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக வந்து 50+ ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இன்றைக்கி மேட்ச்சில். கேப்டன் விசி 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கிராண்ட் லீகில் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நமன்தீர் பிளேயிங்கில் இருப்பாரா அப்படின்றது ஸ்லைட்லி டவுட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தார் அப்படின்னா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பெருசாக இருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் அஸ் அ பிளேயர் அவனை ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சல் சாண்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். கண்டிப்பாக செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங், அதாவது ஸ்கோரை டிஃபீட் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூவாக இருப்பார். கரண் சர்மா ஒரு லக்கி பிளேயரு. இந்த பிளேயர் எந்த டீமில் இருக்காங்களோ அந்த டீம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கப்பு வின் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு 5 டீமுக்கு அவர் மாறி இருக்கார் அப்படின்னா அதில் ஒரு 3 டீம் இல்லை 4 டீம் வந்து கப்பு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கரண் சர்மா நல்லாவே விளையாடுவார். இந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காரு. அது 3 மேட்ச்சுமே ஃபுல் 4 ஓவர் ஒரு கம்ப்ளீட் பண்ணல. 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 8 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி நீங்கள் மேட்ச்சில் 1 or 2 விக்கெட் கூட எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் போகலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால டேக் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தீபக் சகர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயரு. மிச்சல் சாண்ட்னர் அண்ட் தீபக் சகர் சிஎஸ்கேல இருந்த ஒரு பிளேயர் இப்போ சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக விளையாட போகிறாங்க. இவங்க 2 பேரோட வீக்னஸும் சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸோட வீக்னஸும் இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் சாண்ட்னர் அண்ட் தீபக் சகர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது. இந்த கிரௌண்டில் ஆப்வியஸ்லி 19 மேட்ச்சில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. பவர் பிளேயர் நல்லாவே பவுல் பண்ணுவார், தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரெண்ட் போல்ட்டு இந்த கிரௌண்டில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 13 விக்கெட். ஃபஸ்ட் பவுலிங் 9, செகண்ட் பவுலிங் 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. போல்ட் அண்ட் தீபக் சகர் இவங்க 2 பேரும் பவர் பிளேயில் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி 5 ஓவர்ஸ். தீபக் சகர் 3, போல்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அனதர் 1 ஓவர் மேபி மிச்சல் சாண்ட்னர் பவுல் பண்ணலாம். இதுதான் கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த 6 ஓவரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட் விடாமல் ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 2 விக்கெட்டுக்கு விட்டாங்க அப்படின்னா 2 விக்கெட் விட்டாங்க பவர் பிளேயில் அப்படின்னா மேபி சிஎஸ்கே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். கார்பின் போச் நல்ல பிளேயருங்க. இவர் கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் இவர் நம்ம கிராண்ட் லீகில் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஹர்திக் பாண்டியா மாதிரியே இல்லைனாலும் கூட ஹர்திக் பாண்டியா கூட ஓரளவுக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டி வந்து இவர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் பவுலிங்கும் நல்லாவே பவுல் பண்ணுவார். அவர் விளையாடலை அப்படின்னா அவர் பிளேஸ் அர்ஜுன் ரெட்டில்கரோ இல்லை விக்னேஷ் புத்தூரோ விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். நீங்கள் ஸ்மால் லீகில் யார் கிராண்ட் லீகில் கேப்டன்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கிராண்ட் லீகில் மதிஷா பத்திரனா அண்ட் கலீல் அகமத் இவங்க 2 பேரை கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். டெவன் கான்வே அண்ட் ராகுல் திரிபாதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வில் ஜாக் அண்ட் பத்திரனா ஸ்மால் லீகில் கேப்டன்சி கொடுக்கலாம். இதில் ஏன் நான் வில் ஜாக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் 2-3 ஓவர் பவுல் பண்ணுவார். ப்ளஸ் 1 டவுன் பேட்டிங்கிறதுனால நான் கேப்டன்சி கொடுத்துருக்கேன். இவர் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரியான் ரிக்கில்டன் அல்லது டெவன் கான்வே கேப்டன்சி கொடுக்குறது கூட நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். 2 விக்கெட் கீப்பரில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். என்னோட ஸ்மால் டீம் வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்பருக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.